ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னோடய ரிலேட்டிவ் பிரியா வந்து இந்த ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் முன்னாடியே ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னால் இப்போ தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. வீட்டிலே எப்படி பன்னீர் பண்ணலான்னு இதுக்கு நிறைய ரெசிபிஸ் இருக்குது ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில். நான் ட்ரை பண்ண ரெசிபியை இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா காய்ச்சிக்கணும். ஒரு தடவை பொங்கினோடனே ஆஃப் பண்ணிடக்கூடாது. அது பொங்கி வரும்போது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு 5-6 லெமன் ட்ராப்ஸ் சேர்த்துக்கங்க. அதில் இருக்க சீட்ஸ்லாம் சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் லெமன் ட்ராப்ஸ் மட்டும் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுலேயே உங்களுக்கு பால் திரிஞ்சு வந்துடும். ஒருவேளை திரிஞ்சு வரல அப்படின்னா இன்னொரு 5-6 லெமன் ட்ராப்ஸ் சேர்த்துக்கங்க. மொத்தமாகவே ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வடித்தட்டில் தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துடணும். தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு இந்த பன்னீர் வந்து க்ரம்பிளான மாதிரி இருக்கும். அதை நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வடித்தட்டிலே வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த லெமன் ஜூஸோட ஸ்மெல்லெல்லாம் போகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி துணி இல்லாட்டினா மஸ்லின் கிளாத் இதுலையாவது இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு அந்த வடித்தட்டிலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது வெயிட்டான ஒரு பொருளை அது மேலே வச்சுருங்க. நல்லா அழுத்தி வச்சுருங்க. மீதி இருக்க எக்ஸஸ் வாட்டரும் வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும். கீழே ஒரு பிளேட் வச்சே வச்சுக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருங்க. மீதி இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பன்னீர் ரெடியாகி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருக்கும் பன்னீர் உங்களுக்கு. நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக அந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பன்னீர் கிடச்சிரும். உங்களுக்கு கடையில் வாங்குறது கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பன்னீர். இது நல்லாவே சாஃப்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த பன்னீர் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி மார்னிங் வந்து அதிலே பன்னீர் புர்ஜி பண்ணேன். பன்னீர் புர்ஜி பண்ணிவிட்டு குட்டி குட்டி தோசை ஊற்றிட்டு அது மேலே இந்த பன்னீரை ஸ்டஃப் பண்ணி கொடுத்துட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இதை நீங்கள் முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி வீட்லேயும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.